நால்வர் பெருமரிலே கடைக்குட்டியாக வந்தவர் மாணிக்க வாசக பெருமான். திருவாதவூரிலே பிறந்து பாண்டிய ராஜ்யத்திலே ராஜா சவுந்தர பாண்டிய பெருமானுக்கு அவர் ஆண்ட அரசிலே அருகிலுற்ற திருவாதவூர் தனிலே அவதரித்து தந்தை போல் உயர்ந்ததான சிவாகம தத்துவ நெறிகளை கசடரக் கற்று வேதங்களையும் நன்கு பயின்று சிவபெருமான் மீது பெரும் பக்தி கொண்டு ஒழுகி அவர் பக்தர்களுக்கும் சேவை செய்து இவ்வாறு இருக்கையிலே தந்தையின் மந்திரி பதவியை இவர் ஏற்கும்படியாக தென்னவன் பிரமராயன் என்ற பட்டத்தை அளித்து இவருக்கு அந்த கௌரவ பதவி வருகின்றது. அரசனுக்கு ஆன்மீக நல்ல ஆசானாக இருந்து அவர் வழிநடத்துகின்றார். இவருடைய சரித்திரத்தை அவ்வப்பொழுது காணலாம். இன்று மாணிக்க வாசக பெருமானின் குரு பூசை தினம். எனவே ஏதாவது அவருடைய திருப்பாடலை திருவாசகத்திலிருந்து நாம் காண்போம், அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தையும் அனுபவிப்போம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையறு கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. எட்டாம் திருமுறையிலே திருவாசகத்திலே திருப்பெருந்துறைதனிலே ஆவுடையார் கோவிலிலே குருந்த விருட்சத்தின் கீழ் அமர்ந்து தனக்கு போதித்த குருநாதருடைய அருளால் அவருக்கு திருவாசகத்தேன் மலர அதிலே பக்தி வைராகிய விசித்திரத்தை இந்த திருச்சதகத்தின் முதல் பாடலிலே போதிக்கின்றார். திருச்சதகம் என்பது தெய்வத்தன்மை வாய்ந்த 100 திருப்பாட்டுகள். மெய் உணர்தல், மெய்ப்பொருளை இறைவனை உணர்தல் என்கின்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். உடையாய் என்னை ஆளாக உடையவனே, உன் விரையாறு கழருக்கு மனம் நிறைந்ததான சுகந்தமான திருவடிகள், அதை குறித்து என்மை அரும்பி உடல் புலகாங்கிதமடைந்து விதிர் விதிர்த்து பக்தியினால் நடுநடுங்கி கை தலை வைத்து கைகளை சிரமேல் குவித்து கண்ணீர் ததும்பி கண்களிலே பிரவாகமாக வைகை நீரை மிஞ்சுமா போலே கண்களிலே நீர் பிரவாகம் ஏற்பட்டு உள்ளம் வெதும்பி மனம் வாடி பொய் தவிர்த்து பொய் ஒழுக்கத்தினின்றும் நீங்கியவனாக உன்னை போற்றி பிரபோ உன்னை போற்றி உன்னை துதித்து உன்னை வணங்கி ஜெய ஜெய போற்றி வெற்றி உனக்கே இறைவா வெற்றி உனக்கே இறைவா என்று துதிக்கின்ற கை ஒழுக்கத்தை நெகிழவிடேன். அடியேன் இந்த பாக்கியத்தை என்றும் நான் விட்டேன் அல்லேன். ஆகையினால் எனது நிலைமையைக் கண்டு நீ கட்டாட்சித்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளம் விரும்பி பொய்தனை தவிர்த்து என்றும் மன வழிபாட்டோடு ஈடுபாட்டோடு உணர்ந்த உள்ளார்ந்த அனுபவத்தினாலே போற்றி ஜெய ஜெய போற்றி என்று மொழிபாடும் நிலையிலே என் மெய் அரும்பி நடுநடுங்கி விதிர்விதிர்த்து கண்கள் நீர்ப்பிரவாகத்தை பெருக இந்நிலையிலே இறைவான் என்னை ஆற்றுதல் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். இவ்விஷயத்தை நாவுக்கரசர் கூறும்பொழுது கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், உனதருளாய் திருவாய் பொலியச் சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ திருப்பாதிரி புலியூர் அரசனே அரணே என்று கொண்டாடுகின்றார். எல்லா அடியார்களும் இறைவனை இவ்வாறு கொண்டாட உயர்ந்ததான இந்த திருவாசகம் அதை கொண்டாடாதவர்களே இல்லை. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது பழமொழி. தொல்லை பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். அப்பேற்பட்ட தேனை இறைவன் தான் எழுதினான். அடியாரை கூறச் சொல்லி அனைத்தையும் உரைப்படுத்தினான். இது நடந்தது சிற்றம்பலத்தே. அந்த பொன்னாறு கழல்களை விட்டு நகரவே மறுக்கின்ற மனமுடையவராக அங்கே பகுகாலம் இருந்து இறைவனுடன் இரண்டர கலந்த அந்த பாதவூர் அடிகளின் புண்ணிய ஸ்மிருதி தினம் அவரை பற்றி நினைக்கும் மகத்தான பாக்கியம் இது தொடரும். சிவாய நம.
தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாதவூரடிகள் திருவடிகளே சரணம், அநேக சரணம்.